Hi food lovers. மீண்டும் உங்களை லக்ஷ் போஜனாவில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து மீண்டும் ஒரு எக்ஸைட்மெண்டான டிஷ். இது வந்து என்ன கேட்டிங்கன்னா லெமன் ரசம். எலுமிச்சம்பழ சாறு எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ரசம். இதில் வந்து நான் புளி சேர்க்க போகிறதில்ல. ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிச்சயமாக உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க, ஃபீவரிஷாக இருக்கிறவங்க, வாய்க்கு ருசி தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரசம் சாதம் ஒரு வா சாப்பிட்டு பார்க்கட்டும். நிச்சயமாக அவங்க மீண்டும் அவங்க இழந்த ருசியை 100% திருப்பி கொண்டு கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு மெடிக்கல் வேல்யூ இருக்கக்கூடிய, மெடிசன் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இதில் இருக்குது. ஏன்னா நம்ம மிளகு, ஜீரகம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு செய்ய போகிறோம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கடாய் ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் ஹீட் ஆகட்டும். இப்போ கடாய் ஹீட் ஆகிடுத்து. நான் கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு போடுறேன். அதுலேயே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். போட்டுட்டு இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். முதல்ல இது கூடவே ஒரே ஒரு பிஞ்ச் வெந்தயம், நம்ம வறுத்த அந்த மிளகு ஜீரகத்தை நான் டைரெக்டாக மிக்சியில் போட்டுக்கிறேன். ஆறுனதுக்கப்புறம் கொரன்னு ஒரு பொடியாக அதை அரைச்சிப்போம். இப்போ நான் அதே கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். நார்மல் கடலை எண்ணெய். நம்ம போட்ட மிளகும் ஜீரகமும் ஆறி எடுத்து நான் இப்போ வந்து ஒரு கோர்ஸாக கொரன்னு ஒரு பொடியாக திரிச்சுக்கிறேன். இந்த மாதிரி அந்த மிளகும் ஜீரகத்தையும் ஒரு கொரன்னு ஒரு பொடியாக திரித்து வச்சுருக்கேன். நம்ம இந்த ரசத்துக்கு தேவையான இந்த பூண்டை வந்து இந்த மாதிரி இதில் போட்டு நல்லா இடிச்சிருவோம். அது கூடவே 2 பச்சை மிளகாய் அதையும் இதில் போட்டு இடிச்சிருங்க. இந்த மாதிரி அந்த பூண்டையும் பச்சை மிளகாயும் இதை மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. எண்ணெய் சுட்டு எடுத்து நான் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்க்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்க்குறேன். நான் வந்து ஒரு 2 தக்காளி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அந்த தக்காளி சேர்க்கிறேன். தக்காளியிலேயே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள். தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரத்துக்கு ஒரு அரை உப்பு, கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி முதல்ல குழஞ்சி வெந்து வரட்டும். தக்காளி போட்ட உடனே இந்த நம்ம இடித்து வச்ச பூண்டையும் பச்சை மிளகாயும் சேர்த்துறேன். நான் சேர்த்துட்டு ஒரு ஃபைன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் பச்சை வாசனை போய் நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம போட்ட தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி அந்த பருப்பு இல்லாமல் அந்த தண்ணி மட்டும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அந்த தண்ணியை நான் டைரெக்டாக இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த ரசத்துக்கு தேவையான கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும்.
இந்த ரசத்துக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு இப்போ இது நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போது ரசம் நல்ல ஒரு கொதி வந்துடுது. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி, நம்ம மிளகு ஜீரக பொடி அரைச்சி வச்சிருந்தோம்ல அது, இது கூடவே நல்லா டீப்பாக ஒரு ஸ்பூன், இன்னொரு ஸ்பூன், 2 ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு. இது எல்லாமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு தான் நான் செய்கிறேன். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இந்த சூட்டிலேயே அந்த மிளகு ஜீரகம் வந்து அந்த தன்னோட காரத்தை வந்து அந்த ரசம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அப்புறமா நீங்கள் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரெடி பண்ண லெமன் ரசம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து பூண்டு, மிளகு, ஜீரகம், கம்ப்ளீட்டாக மெடிக்கல், அப்படியே மெடிசன் தான் இது எல்லாமே. நல்லா குழசலான சாத்தில் இந்த ரசம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடம்பு ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது, நாக்கில் டேஸ்ட் இல்லை அப்படின்றவங்க இந்த ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட்டில் எக்ஸலண்ட்டாக இருக்கும். மீண்டும் உங்களை லக்ஷ் போஜனாவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லக்ஷ்மன், சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.